இப்போ நம்ம சூப்பரான ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போறோம். ரீசெண்டா நம்ம சேனல்ல ஸ்மார்ட் பஜார் வீடியோ போட்டிருந்தாங்க. அங்க நிறைய கண்டெய்னர்ஸ் ஆஃபர் இருக்குன்னு என் ஹஸ்பண்ட் என்ன எதுவுமே வாங்க விடல. நான் ஒரு 8 இயர்ஸா ஸ்டோரேஜ் யூஸ் பண்ற டப்பா எதையுமே மாத்தல. அதனால தான் இந்த மாதிரி வாங்கியிருக்கேன். இது எந்த ஆப்ல வாங்கினா எவ்வளவு ரேட் வீடியோ கடைசியில சொல்றேன். நம்ம ஸ்மார்ட் பஜார்லயே வாங்கியிருந்தா கூட கிட்டத்தட்ட ஒரு 10-12 கண்டெய்னர்ஸ் ஆவது வாங்க வேண்டியது இருக்கும். அதுக்கு கண்டிப்பா ஒரு 1000 ரூபாயில இருந்து 1200 ரூபாய்க்கு செலவாகும். 250 ரூபாய்லாம் 16-17 பீசஸ் டப்பா வருது மசாலா ஸ்டோரேஜ் பண்ற மாதிரி. ஆனா எனக்கு அதோட குவாலிட்டி பிடிக்கல. அதனால தான் இந்த மாதிரி நான் வாங்கியிருக்கேன். இந்த டப்பாவோட பிளாஸ்டிக் குவாலிட்டி செம்மையா இருக்கு. ஈஸியா ஓபன் பண்ற மாதிரியும் இருக்கு. ஒரே டப்பால இந்த மாதிரி தனித்தனி கம்பார்ட்மெண்ட்ஸா கொடுத்திருக்காங்க. ஸ்பூன்ஸும் தனித்தனியா இருக்கு. என்ன பொறுத்தவரைக்கும் இது ஒரு பெஸ்ட் ஐடியா தான் சொல்லுவேன். நம்ம தாளிக்கிற போது கடுகு எங்க சீரகம் எங்க இந்த மாதிரிலாம் தேட வேண்டாம். எல்லாமே ஒரே கம்பார்ட்மெண்டா இந்த மாதிரி போட்டு வச்சுக்கிட்டா டக்குன்னு நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதுல 100 கிராம் இந்த மசாலா பாக்கெட் இதுல ஸ்டோரேஜ் பண்ண முடியுதான்னு சொல்லி பார்க்கலாம் தான் எடுத்திருக்கேன். தாராளமா இதுல 100 கிராம் ஸ்டோரேஜ் பண்ண முடியுது. நிறைய காஸ்ட்லியான கண்டெய்னர்ஸ் வாங்கி தான் நம்ம கிச்சனை அழகுபடுத்தணும் சொல்லி இல்ல. இந்த மாதிரி கம்மி பட்ஜெட்ல கூட வாங்கி நம்ம கிச்சனை அழகா வச்சுக்கலாம். இந்த ரெண்டு கண்டெய்னர்ஸோட ரேட்டும் ஜஸ்ட் 175 rupees தான் மீஷோல இருக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி.